யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 78வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த 76 கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் வழங்குகின்ற ஒத்துழைப்பும் ஆதரவும் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி சிறப்பாக செயற்படுவதற்கு பக்கபலமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். முதலில் கடந்த வினாவிடை 76ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 7/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாம் எதற்காக இவ்வுலகில் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை தூய்மையான வாழ்க்கை வாழ. தூய்மையான வாழ்க்கை வாழ. இரண்டாவது கேள்வி, 7/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை இந்தோனேசியாவில் சந்தித்த இலங்கை நாட்டைச் சேர்ந்த அகதிகள் எப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை மன்னார் விடத்தல் தீவு. மன்னார் விடத்தல் தீவு. மூன்றாவது கேள்வி, 7/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தல திருவிழா எப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை புரட்டாசி மாதம் 29ஆம் திகதி. புரட்டாசி மாதம் 29ஆம் திகதி. நான்காவது கேள்வி, 7/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பங்கு மக்களுக்கான தேர்தல் வழிகாட்டல் கருத்தமர்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை கிளிநொச்சி புனித திரேசாள் ஆலயம். கிளிநொச்சி புனித திரேசாள் ஆலயம். ஐந்தாவது கேள்வி, 7/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாவலர் மணி ரூபா அன்றன் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை திருவருள் இயேசு அந்தாதி. திருவருள் இயேசு அந்தாதி. ஆறாவது கேள்வி, 7/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரேசியன் சபை அருட்சகோதரர்களுக்கான நித்திய அர்ப்பண திருப்பலி யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை சபையின் இலங்கைக்கான முதல்வர் அருட்தந்தை ஜெயசீலன். சபையின் இலங்கைக்கான முதல்வர் அருட்தந்தை ஜெயசீலன். ஏழாவது கேள்வி, 7/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாசையூரில் நடைபெற்ற செல்வன் ரூபன் மதுமிதன் அவர்களுக்கான கௌரவிப்பு யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை பாசையூர் புனித அந்தோனியார் ஆலய இளைஞர் ஒன்றியம். பாசையூர் புனித அந்தோனியார் ஆலய இளைஞர் ஒன்றியம். எட்டாவது கேள்வி, 7/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கனடா நாட்டின் ஒன்டாரியோ மறைமாவட்டத்தில் செவமாலை எண்ணெய் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள். யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள். ஒன்பதாவது கேள்வி, 7/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் புனித சிறிய லூர்த்துகன்னை திருத்தலம் நோக்கிய எத்தனையாவது யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 19வது. 19வது. 10வது கேள்வி, 10/9/2024 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவார்த்த சிந்தனையில் இயேசு தாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் என்ன செய்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை தந்தையாம் இறைவனோடு செபத்தில் இணைந்திருந்தார். தந்தையாம் இறைவனோடு செபத்தில் இணைந்திருந்தார். 11வது கேள்வி, பழைய ஏற்பாட்டின் இறுதி நூல் எது? இதற்குரிய சரியான விடை மக்கபேயர். மக்கபேயர். 12வது கேள்வி, திருத்தந்தை தனது திருத்தூது பயணத்தில்
இந்தோனேசிய நாட்டில் ஒரு சிறுவனை ஆசீர்வதித்த போது நடைபெற்ற அற்புதம் என்ன? இதற்குரிய சரியான விடை, வாய் பேச முடியாத சிறுவன் பேசினான். வாய் பேச முடியாத சிறுவன் பேசினான். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலியை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். எஸ் டயனி, யாழ் பேராலய பங்கு. எஸ் டயனி, யாழ் பேராலய பங்கு. ஏ ஜனனி, யாழ் பேராலய பங்கு. ஏ ஜனனி, யாழ் பேராலய பங்கு. வெற்றி பெற்ற இந்த 2 போட்டியாளர்களையும் வாழ்த்து நிற்கின்றோம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். 074 1626 719. 074 1626 719. தொடர்ந்து கேள்வி பதில் 78ற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது வாழ்வின் உண்மை என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. முதலாவது கேள்வி, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது வாழ்வின் உண்மை எது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது வாழ்வின் உண்மை எது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இரண்டாவது கேள்வி, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெற்ற டிராகன் படகு போட்டியில் முதலிடம் பெற்ற பாடசாலை எது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெற்ற டிராகன் படகு போட்டியில் முதலிடம் பெற்ற பாடசாலை எது என்று தெரிவிக்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது நாட்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது நாட்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. நான்காவது கேள்வி, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உருவாக்கல் பயிற்சி பெறும் அக்வானிஸ் கல்லூரி அருட்சகோதரிகளின் களப்பயிற்சி யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உருவாக்கல் பயிற்சி பெறும் அக்வானிஸ் கல்லூரி அருட்சகோதரிகளின் களப்பயிற்சி யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எத்தனை நாடுகளைச் சேர்ந்த அருட்சகோதரிகள் அன்பிய களப்பயிற்சி மேற்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எத்தனை நாடுகளைச் சேர்ந்த அருட்சகோதரிகள் அன்பிய களப்பயிற்சி மேற்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆறாவது கேள்வி, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான வதிவிட உருவாக்கல் பயிற்சியில் எந்த திருமறை கலாமன்றங்களைச் சேர்ந்தோர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான வதிவிட உருவாக்கல் பயிற்சியில் எந்த திருமறை கலாமன்றங்களைச் சேர்ந்தோர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏழாவது கேள்வி, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஆயர் மன்றத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட மறை மாவட்ட மற்றும் சிறிய குறுமட அதிபர்களுக்கான கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஆயர் மன்றத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட மறை மாவட்ட மற்றும் சிறிய குறுமட அதிபர்களுக்கான கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. எட்டாவது கேள்வி,
21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நற்கருணை பணியாளர்களுக்கான தியானத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நற்கருணை பணியாளர்களுக்கான தியானத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. 9வது கேள்வி, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் நடைபெற்ற தேசிய மறையாசிரியர் தேர்வில் எத்தனை பரீட்சார்த்திகள் தோற்றினர் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 21/9/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் நடைபெற்ற தேசிய மறையாசிரியர் தேர்வில் எத்தனை பரீட்சார்த்திகள் தோற்றினர் என்று தெரிவிக்கப்பட்டது. 10வது கேள்வி, 25/9/2024 ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை அண்டனி மேரியன் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நற்கருணைநாதர் சபையின் நிறுவனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 25/9/2024 ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை அண்டனி மேரியன் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நற்கருணைநாதர் சபையின் நிறுவனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. 11வது கேள்வி, இயேசுவின் உருமாற்ற நிகழ்வு நடைபெற்ற மலை எது? மீண்டும் ஒரு முறை, இயேசுவின் உருமாற்ற நிகழ்வு நடைபெற்ற மலை எது? 12வது கேள்வி, திருத்தூதரான புனித பவுலின் இயற்பெயர் என்ன? மீண்டும் ஒரு முறை, திருத்தூதரான புனித பவுலின் இயற்பெயர் என்ன? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 074 1626 719 074 1626 719. வருகின்ற புதன்கிழமைக்கு முன் இதற்கான விடைகளை அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.